ஏ கைஸ் வெல்கம் பேக் டு லைஃப் அட் சி. ஸோ யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா கப்பலுக்கு பிரேக் இருக்கா இல்லையான்ட்டு? வண்டிக்கு பிரேக் இருக்குது, காருக்கு பிரேக் இருக்குது. இன்கேஸ் கப்பலுக்கு பிரேக் இருந்தால் எப்படி இருக்கும், பிரேக் இல்லாதனால கப்பல் எப்படி இருக்குது? ஸோ இன்றைக்கி அதை பார்த்துருவோம். இப்போ தான் வீல் ஹவுஸ் போஸ்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் பார்க்குறோன்னா நம்ம பிரிட்ஜுக்கு வந்தோடனே நம்ம கப்பலுக்கு வேண்டி வீல் ஹவுஸ் போஸ்டர் ஃபெமிலைஸ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லோடில் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ, பேலஸ்ட்டில் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ, ப்ளஸ் எல்லா இன்ஜின் பொசிஷனுக்கு என்னென்ன ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சி மேனுவரிங், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் டியூட்டி ஆஃபீஸர் நீங்கள் பிரிட்ஜுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வாட்ச் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீல் ஹவுஸ் போஸ்டரில் ஃபெமிலைஸ் ஆகிடுங்க. சரிங்க. ஸோ கப்பல் இப்போலாம் நிப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வேகமாக போகிற கப்பலை நம்ம ஜிக்ஸாக் கோர்ஸ் பண்ணி நிப்பாட்ட முடியும். அதாவது போர்ட்டர் ஸ்டாவோட ஆல்டர் பண்ணி கப்பலோட ஸ்பீடை ட்ராப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிரிட்ஜோட இருக்க டெலகிராஃப். இங்கே இதை வச்சு தான் நம்ம இன்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ கப்பலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பொசிஷனில் இருக்குது. இதே மாதிரி பார்க்கும்போது ஸ்லோ, டெட் ஸ்லோ ஆஃப், ஃபுல் ஹெட் மூவ்மெண்ட்டுக்கு. இதே ஸ்டர்ன் மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்லோவஸ்ட், ஆஃப் ஸ்டர்ன், ஃபுல் ஸ்டர்ன், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கப்பல் வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அடிச்சுனா நிப்பாட்ட முடியாது. கப்பலை டெட் ஸ்லோவஸ்ட் இந்த மாதிரி ஸ்டர்ன் மூவ்மெண்ட் கொடுத்து தான் கப்பலை நிப்பாட்ட முடியும். ஸோ இதுதான் கப்பலில் எந்த கப்பலையும் பிரேக்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை இது வரையும்.